அங்கே முழங்கு. It's fantastic, you can brush my hair, undress me everywhere. Imagination, life is your creation. Party, let's go party. நமது பாரம்பரிய கலைகளில் ஒன்றான பறை பறை நம் செவி பறையை பிடிக்கப் போகிறது. இதோ உங்கள் முன்னால் பறையாட்ட கலைஞர்களின் பறையாட்டம் இதோ தொடங்குகிறது. யுவபுரஸ்கார் விருது பெற்ற அன்பிற்கினிய பிரகாஷ் கலைக்குழுவினர் இதோ சரிக்கு மரத்தில் ஏறி பழகியவர்கள் நாங்கள் சாதனை என்பது எங்களுக்கு சர்க்கரை பொங்கல் என்று சொல்லும் விதமாக இங்கே நம்முடைய சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை காண்பித்த
மல்லன் அல்ல, நாங்கள் மாமல்லன் என்று காண்பித்த மாமல்லன் சிலம்பாட்ட குழுவினருக்கு அவனி கலைச்சங்கத்தின் கலை பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக பலத்த கரவழியை நாம் அவர்களுக்கு வழங்கி அவர்களை சிறப்பிப்போம். ஒரு சூடு உள்ள ஒரு இனிப்பு உள்ள இல்லையா உங்களுக்கு ஸ்பெஷலா போட்டு வேணும் ஐயா. ஐயா நீங்க சூடா கேட்டீங்கல்ல, அவன்கிட்ட நான் போய் கேட்டேன். அவன் சூடா இங்க கொடுத்தாயா, அதை உங்ககிட்ட கொடுக்க முடியுமா ஐயா? நிகழ்விலே கலந்து கொண்டு கலை காவலராகவும் அம்மன் கழகத்தினுடைய செயலாளராகவும் அம்மன் கழகத்தினுடைய மூணாவது நடக்கக்கூடிய லாசுப்பேட்டை தொகுதியுடைய மைந்தர் அன்றைக்குரிய மேலாள் சட்டப்பேரவை தலைவர் ஐயாவர்கள் அருகில் இருக்கிறார்கள். சங்கத்தினுடைய தலைவரும் இந்த சங்கத்தினுடைய தூணாக விளங்கக்கூடியவருமான கலை பண்பாட்டுத்துறையின் மேலாள் இயக்குநருமான ஐயா திரு கலிய பெருமாள் அவர்கள் முறைப்படி வரவேற்புரை ஆற்றிட இந்த இனிய நிகழ்வுகள் துவங்குகின்றன. என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்ற சங்கே உலகு என்று முழங்கிய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் புத்த இந்த புதுவை மண்ணில் இருக்கின்ற தமிழ் அறிஞர்கள் மற்றும் கலைஞர்களின் நலனுக்காக உருவாக்கப்படுகின்ற இந்த அவனி கலை பண்பாட்டு சங்கத்தின் தொடக்க விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் எங்களது பாசமிகு மேலாண் சட்டப்பேரவை தலைவர் ஐயா சிவக்கொழுந்து அவர்களை அவனி கலை பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். உங்கள் பலத்த கைத்தட்டலை கொடுத்து அவரை வரவேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று இந்த விழாவிற்கு வருகை வந்து எனது அழைப்பை ஏற்று எங்களது கலைப்பண்பாட்டு சங்கத்தின் அழைப்பை ஏற்று பல பகுதிகளில் இருந்து இங்கே வந்து கலைகளை உங்கள் முன்னே நிகழ்த்தி காட்டிய புதுச்சேரியின் அற்புதமாக அழகான கலைக்குழுக்களுக்கு சொந்தமான கலைக்குழு தலைவர்களையும் கலைக்குழு உறுப்பினர்களையும் அவனை கலை பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். கலைக்குழுக்களின் தலைவர்களுக்கு எனது தனிப்பட்ட முறையிலும் என் சங்கத்தின் சார்பாகவும் இங்கிருக்கின்ற தமிழ் அறிஞர்கள்
புதுச்சேரி வாழ் தமிழ் கலைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை நேற்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் அழைத்தவுடன் புதுச்சேரியில் இப்படி ஒரு விழா நடக்கவிருக்கின்றது. இந்த விழாவிற்கு அழைத்தவுடன் எந்தவித பிரதிபலன் பாராமல், அதுதான் முக்கியமான வார்த்தை, இங்கே நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். அவர்களுக்கு எந்தவித பிரதிபலன் பாராமல் சொன்னவுடன் உடனே வந்திருந்து இந்த நிகழ்வை சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது கோடான கோடி நன்றிகள் உரித்தாக்குகின்றேன். அதே போல இந்த கலைப்பண்பாட்டு சங்கத்தின் நோக்கம் புதுச்சேரி வாழ்கின்ற தமிழ் அறிஞர்கள், தமிழ் கலைஞர்கள், மண் சார்ந்த கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த கலையை ஊக்குவிக்கும் நோக்கத்தோடும் அந்த கலைஞர்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்குகின்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட கலைச்சங்கம் என்பதை நினைத்து நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த அவனி கலைப்பண்பாட்டு சங்கமானது அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் அவர்களுக்கு வாய்ப்புகளை நிறைய கொடுப்பதற்கும் எங்களான முயற்சிகளை கண்டிப்பாக எடுப்போம் என்பதை நினைத்து நான் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் எல்லாவற்றிற்குமே அரசையே எதிர்பார்ப்பதை விட இது போன்ற கலைப்பண்பாட்டு சங்கங்கள், தமிழ் சங்கங்கள் அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கினால் அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையும் என்பதுதான் இந்த சங்கத்தின் நோக்கம் என்பதையும் தெரிந்து கொண்டு இந்த அவனி கலைப்பண்பாட்டு சங்கத்தை பெயர் பலகையை நமது பாசமிகு மேனாள் சட்டப்பேரவை தலைவர்கள் திறந்து வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய கரங்குலியோடு இங்கே வந்து அனைத்து கலைஞர்களும் அவனி கலைப்பண்பாட்டுத்துறை புதியதாக ஆரம்பிக்கிறது அனைவரும் வருகிறவர்கள் வரவேற்கிறோம். பெரியவங்க எல்லாரும் இருக்கிறாங்க, நிறைய பேச முடியாது. வந்தவர்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷப்படுத்துவது இது ஒரு எதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க பெரியவங்க சொல்லுவாங்க. அவங்க வழியை நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கோம். ஒன்றையில வெளியே தான் நான் இருந்தேன். எனக்கு வந்து என்னை கௌரவப்படுத்துறது எங்கள் ஐயா கலைப்பண்பாட்டுத்துறை வெளியே பண்ணிடலாம். ஒரு கலைமாமனை நான் நாட்டுப்புற கலைஞர் வெளியே கொண்டு வந்து என்னை தெரிய வச்சது நமது கலைப்பிரசாத். அவர் ஒரு விஷயத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. அது கூட நான் எல்லாரும் பணியாற்ற நான் மட்டும் விருது வாங்கவில்லை. பாண்டிச்சேரியில் இருக்கிற அத்தனை 250 பேர் வாங்கினாங்க. அதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. எனக்கு பின்னாடி வந்து ஜெனரேஷன் வாங்கினா இந்த ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த சங்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லோரும் கடவுள் அவசரத்தில் எல்லோரும் வாழ்வு பெற்று வாழ்க்கையும் இங்கே வந்திருக்கும் பெரியவர்கள் அண்ணா அவர்களும் வாழ்த்தி அவனி கலைப்பண்பாட்டு சங்கம் இது வந்து துவங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் ஆகிறது. இன்று முறைப்படி நமது முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களின் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அவர் குமரன் குறிப்பிட்டது போல கிராமிய கலைஞராக இருந்து படிப்படியாக முன்னேறி இன்று திரைப்பட கலைஞராக மாறியிருக்கின்றார். அவரை போன்று எல்லோருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும். இன்று நமது தமிழர்களுடைய கலை, பண்பாடு, கலாச்சாரம் உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கும் நோக்கத்திலேயே இந்த சங்கம் உருவாக்கப்பட்டது. இதன் பல சங்கங்களாக பிரிந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து கலைச்சங்கங்கள், நாடக சங்கங்கள், நாட்டியம், கிராமிய கலைகள் எல்லோரையும் ஒன்றிணைத்து அவர்கள் அனைவரையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து இது சர்வதேச அளவில் கொண்டு சேர்க்க வேண்டும். நமது இந்திய கலாச்சார மையங்கள், பண்பாட்டு மையங்கள் மூலியமாக அவர்களுக்கு கலை நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பதுடன் இந்த நமது கலாச்சாரம், பண்பாடு, நமது பாரம்பரிய நிகழ்ச்சிகளை உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்து செயல்பட வேண்டும் என்று நமது சங்கத்தின் நிறுவனரும் தலைவரும் ஒரு கொள்கை அளவில் முடிவெடுத்து இந்த சங்கத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். இது யாருக்காகவும் எதற்காகவும் போட்டியாகவோ அல்லது
மாற்று சக்தியாக ஆரம்பிக்கப்பட்டதல்ல. இதில் இருக்கின்ற அனைத்து சங்கங்களும் இணைந்து நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் உலக அரங்கில் கொண்டு சேர்க்க வேண்டும். நமது புதுவையில் இருக்கின்ற கலைஞர்களின் வாழ்வில் அவர்களுக்கு ஒரு ஒளிவிளக்காக திகழ வேண்டும் என்ற நோக்கிலேயே ஆரம்பிக்கப்பட்டது. இதை பற்றி விரிவாக நமது நிறுவனர் திரு முழுவதி மைந்தன் அவர்கள் உரையாற்றுவார்கள். நான் இந்த அளவிலே முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய அவனி கலை பண்பாட்டு சங்கம் புதியதாக பிறந்த குழந்தை தொடக்க விழாவிற்கு வாழ்த்துக்கள் கூற வந்துள்ள மேனாள் சட்டப்பேரவைத் தலைவர், கம்பன் கழக செயலாளர் கொடைவல்லல் திரு வேபு சிவக்குழந்தை ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த அவனி கலை பண்பாட்டு சங்கம் உருவாக இரவு பகலாக அரும்பாடுபட்டு திரு வி கலிபெருமாள் ஐயா, முனைவர் ஆர் வி ரவி என்கிற கணபதி மைந்தன், கலைமாமணி டி குமரன் அவர்களுக்கும் வருக வருக என வரவேற்கிறேன். திரு மு அருள் செல்வம் அவர்களுக்கும், கலைமாமணி முனைவர் வி பிரபாகரன், முனைவர் மா சுபில், முனைவர் மா சுபாஷினி அவர்களுக்கும், திரு அருள்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் தமிழறிஞர்கள், தாய்மார்கள், மாணவி செல்வங்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்தலாக வந்த உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த சங்கத்தில் மெம்பராக கலை மற்றும் பண்பாட்டில் உள்ளவர்கள் மற்றும் தேவைகளை மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், கல்லூரியில் இருக்கும் பேராசிரியர்களிலிருந்து ஆசிரியர்கள் வரை இதில் பங்கேற்கலாம். இது சிறிய விதையாக இப்ப போடப்பட்டிருக்கிறது. இது இந்த அவனி கலை பண்பாட்டு கழகம் நாளைக்கு பெரிய ஆர்வமாக, பெரிய விருட்சமாக வர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர்களுடைய ஒப்புதலை ஏற்று அனைவரும் இங்கே கூடியிருப்பதற்காக உங்க எல்லாருமே என்னுடைய நன்றிகளை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு மேலாள் சட்டப்பேரவைத் தலைவர் சிவக்குழுந்த ஐயா அவர்களை அவனி கலை பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்ற எங்களுடைய சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் என்னுடைய உளமார்ந்த வரவேற்பினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கம் நான் ரொம்ப கலோக்கில பேச நினைக்கிறேன். ஆரம்பத்தில் இதை ஆரம்பிக்கும் போது யாருக்கும் மாற்றா இருக்கிறது போல நிறைய மாறுபாடு கருத்துக்கள்லாம் நிறைய வந்துச்சு. அப்ப சார் சொன்னாரு, எங்க இருந்தாலும் நான் கலைஞர்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாரு. அதுக்கப்புறம் இங்க உறுப்பினர் சேர்க்கை நடந்து முடிச்ச உடனே இந்த பணத்தை திரும்பவும் நம்ம அவங்களுக்கே பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாரு. யாருக்குமே சொல்லல, முன்னாடி சொல்லி இங்க சங்கத்துல சேர்ந்திருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஆயுள் காப்பீடு திட்டம் அந்த பணத்தை கொண்டே வழங்கிடலாம் அப்படின்னு சொன்னாரு. எங்க இருந்தாலும் கலைஞர்களுக்காக அவர் எப்பொழுதும் யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன எப்படி இந்த இதுல கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி எங்க நண்பர்கள் சிலர் கேட்டாங்க. நான் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது நீங்க எந்த சங்கத்திலயா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு சார். இல்லைங்க, நான் எதுலையுமே சேர மாட்டேன். இல்லை, நீங்க கலை பண்பாட்டு சார்ந்து சேர்க்கறது இல்லையா, ஏதாவது சங்கத்துல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க உங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அந்த ஒரு அளவிலே நான் இந்த சங்கத்தில் இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னையும் இந்த சங்கத்தில் ஒரு உறுப்பினராக சேர்த்துக் கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும், இங்க வந்திருக்கக்கூடிய காலையில இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் அவருடைய அன்புக்காக மட்டுமே இங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க அப்படின்ற மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மேலாள்
சட்டமன்ற சபாநாயகர் அண்ணன் திரு டிபிஎஸ் அவர்கள் உள்ளிட்ட அவையுள்ள அனைவரும் வணங்கி மகிழ்கிறேன். அவனி கலை பண்பாட்டு சங்கம் துவக்கப்பட்டதுடைய நோக்கம் இங்குள்ள கலைஞர்களுக்கு வெளிப்பகுதியில் உரிய அங்கீகாரம் கிடைப்பதில்லை என்பது பெரும் குறையாகவே இருந்து வருகிறது. இன்றைக்கு அமெரிக்காவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெட்னா மாநாட்டில் ஏறக்குறைய 3 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நாட்டுப்புற கலைக்கு, குறிப்பாக தமிழக நாட்டுப்புற கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதுபோல் ஐரோப்பாவில் நடைபெற்ற விழாவிலும் இப்படியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதில் பெருமளவில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொள்கிறார்கள். காரணம், இங்குள்ள கலைஞர்களுக்கு ஒரு சரியான தளம் அமைப்பதில் வெகு சிக்கல்கள், சிரமம் ஏற்படுகிறது. அவர்களை தெரிவு செய்து அம்மாதிரியான இடங்களுக்கு அவர்களை அனுப்பி வைக்கும் நோக்கத்துடன் இந்த அவனி கலை பண்பாட்டு சங்கம் துவக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, பார்வையாளர்களாகவே இருந்துவிட்டு போது மாற்றப்பட்டு அவர்களும் பங்கேற்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த அமைப்பு உருவாக்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழக பகுதியிலிருந்து ஒரு பேச்சாளர் வருவார், அவர் பேசுவார், புதுச்சேரியில் இருந்து பார்வையாளராக இருந்து கைதட்டி விட்டு போயிருக்கிறார்கள். அவர்களும் எப்பொழுது பேசுவது, எப்பொழுது நடிப்பது, எப்பொழுது எழுதுவது, எப்பொழுது வரைவது, இப்படி பல்வேறு கலைகளை அவர்களும் பங்கேற்க வேண்டும். இதுதான் வேற நாட்டுகளில் அர்ஜென்டினா கலைஞர் அகஸ்டோபா சொன்னது. நாடகவியலாளர்கள் என்பது பார்வையாளர்கள் பங்கேற்று அதை சிறப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு கூட்டின் அடிப்படையில் தான் இந்த அமைப்பு துவக்கப்பட்டது. எனவே இங்கு இருக்கின்ற வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மேனாள் சபாநாயகர் அவர்கள் ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு சென்று கலைப்பணியும் தமிழ் பணியும் பல்வேறு சேவைகளை செய்து உதவி புரிந்து வருகிறார். அவர்களுடைய வழி நின்று நாம் சில விடயங்களை தேடினால் நிச்சயமாக சர்வதேச தொடர்புகள் கிடைக்கும், நம்முடைய கலைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும். எனவே இதை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு வருங்காலங்களில் நாம் பயிற்சி பற்றுகளும் சிறு நாடக குழுக்களும் அமைக்கப்பட்டு அவர்களை உயர்வு பெற செய்ய வேண்டும் என்பது இந்த அமைப்புடைய நோக்கம். அது நீங்கள் அத்தனை பேரும் பங்குபெறுகள். நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு வெற்றி கிடைக்கும் என்பது திண்ணம். அது மட்டுமல்ல, நான் பல்வேறு ஆவணப்படங்களை எடுக்கின்ற பொழுது சென்னையில் உள்ள கலைஞர்களை பயன்படுத்துவேன். ஏனென்றால் இங்கு அந்த தொழில்நுட்பம் தெரிகின்ற அளவிற்கு கலைஞர்கள் உருவாகவில்லை. அதனால் சில பகுதிகளுக்கு கொண்டு வந்து அவர்களை பயன்படுத்துகின்ற போது நான் நினைப்பேன், ஏன் உள்ளூர் கலைஞர்களை நாம் பயன்படுத்தும் பொழுது அவர்களுக்கு போய் பயிற்சியை நாம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற நவீன தொழில்நுட்பம் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த கலை பண்பாட்டு சங்கம் துவக்கப்பட்டது. நீங்கள் பெருமளவில் இதில் இணைந்து கொண்டு அந்த அமைப்பை வலுப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பண்பாட்டு சங்கத்தின் தலைவராக இருக்கின்ற கலிபெருமாள் மிகச் சிறப்பான கலை பண்பாட்டு துறைக்கு சேவை செய்தார். ஏனென்று சொன்னால், நான் 1992 பல்வேறு கலை பண்பாட்டு துறைகளை இயக்குநர்களை சந்தித்திருக்கின்றேன். அதில் கலிபெருமாள் மட்டும் சற்று வித்தியாசமானவர் இருந்தார். எப்படி என்றால், எல்லாருக்கும் வாய்ப்பு, அனைவருக்கும் ஆதரவு என்ற கோட்பாட்டில் அவர் செயல்பட்டார். அதை தொடர்ந்து செய்வார் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். யாவையும் தாம்பூல வாக்கலும் என்றுதான் தொடங்குவான். அப்படி கம்பன் கழகத்தினுடைய ஐயா செயலாளர் அவர்களுடைய திருக்கரங்களினால் எப்படி உலகம் யாவையும் என்று கம்பன் தொடங்குகிறானோ, அதுபோல அவனி என்று சொல்லக்கூடிய உலகம் என்று தொடங்கக்கூடிய உலக அளவிலே இந்த அவனி கலை பண்பாட்டு சங்கம் திகழ வேண்டும் என்று அவருடைய திருக்கரங்களினாலே, பொருத்தமாக செயலாளர் அவருடைய திருக்கரங்களினாலே திறக்கப்பட்டிருப்பதுதான் இயல்பாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் கம்பன் கலைக்கழகத்தினுடைய காவலராகவும் மேனாள் சட்டப்பேரவை தலைவராகவும் விளங்கி அனைவரையும் அரவணைத்து செல்லும் இதயத்திற்கு சொந்தக்காரர். அவர்களுடைய சிறப்புரையோடு இந்த நிகழ்வு, அதனை தொடர்ந்து இன்னும் ஒரு கலை நிகழ்ச்சி இருக்கிறது, அதையும் கண்டுகளிக்க வேண்டும் என்று உங்களுக்கு பாராட்டுதலுக்கும் அவனி கலை பண்பாட்டு சங்கம் நடத்துகின்ற இந்த நாட்டுப்புற கலைகளை எல்லாம்
பாராட்டுகின்ற இந்த நிகழ்வுக்கு வரவேற்பு உரையாற்றி இந்த அவனி பண்பாட்டு சங்கத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய கலை பண்பாட்டுத்துறையுடைய மேனாள் இயக்குனர் பி கனியபெருமாள் அவர்களே, இந்த நிகழ்வை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே நம்முடைய புதுச்சேரி பகுதியில் இருக்கிற கலைஞர்களும் மேலை நாடு அளவிற்கு அவரை கொண்டு சேர்த்து தன்னுடைய கலையை உலகமெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற முனைப்போடு இந்த அவனி கலை பண்பாடு துறை நிறுவியிருக்கின்ற என்னுடைய நண்பர் கலை பண்பாட்டுத்துறையினுடைய நண்பர் முனைவர் குணவதி மைந்தன் என்கின்ற ரவி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற கலை பண்பாட்டுடைய பொருளாளர் அருள் செல்வம் அவர்களே, இந்த கலை பண்பாட்டுத்துறையுடைய அமைப்பில் இருக்கின்ற கலைமாமணி டி குமரன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற கலை பண்பாட்டுடைய சங்கத்துடைய முனைவர் மா சுபாஷினி அவர்களே, இங்கே எனக்கு முன்னாலே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற பண்பாட்டு சங்கத்துடைய நிறுவனர் சி ஆலவந்தான் அவர்களே, இன்னும் இந்த கலை பண்பாட்டுத்தினுடைய முனைவர் வே பிரபாகரன் அவர்களே, அருள்ராஜ் அவர்களே, இந்த விழாவிற்கு பல பகுதியிலிருந்து வந்திருக்கின்ற பல துறைகளிலே நிறைந்த ஒரு சிறப்பு பெற்ற கலைஞர் பெருமக்களே, இன்னும் இந்த புதுச்சேரியிலே கலை என்று சொன்னால், நாடகம் என்று சொன்னால், அதிலே புதுச்சேரியினுடைய பெருமைகளை கொண்டு சேர்க்கின்ற நம்முடைய கண்மணி கிரியேஷனுடைய நண்பர் கலைமாமணி எஸ்.எம். ராஜா அவர்களே, கலை மாமணி நா. தங்கராஜ் அவர்களே, வீணையார் கலைமன்றத்தினுடைய நிறுவனர் ஐயனாரப்பன் அவர்களே, கலைமாமணி ஆசிரியர் கலைக்குழுடைய தலைவர் ப. முருகேசன் அவர்களே, கலைமாமணி புலசர் விருதாளர் தலைவர் மாமல்லர் சிலம்பாட்ட குழுத்துடைய நிறுவனர் கு. பழனிவேல் அவர்களே, கலைமாமணி விருதாளர் அதிபர் தப்பாட்ட குழு தலைவர் பிரகாஷ் அவர்களே, கலைமாமணி ஐயனாரப்பன் கலைக்குழுடைய தலைவர் சேகர் அவர்களே, சுரேஷ் அவர்களே, பாண்டி நடிகர் சங்கத்துடைய தலைவர் சி. செல்வம் அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, கருணாகரன் அவர்களே, கலை மாமணி முனைவர் கோபால் அவர்களே, ஏன் நான் அத்தனை பேருடைய பெயர்களை நான் இங்கே உச்சரிக்கிறேன் என்று சொன்னால், நான் நீண்ட காலமாக இந்த கலைத்துறையிலும் நாடகத்துறையிலும் பங்கு பெற்று தங்களை அங்கே ஈடுபடுத்திக் கொண்டு இந்த புதுவை மக்களை மகிழ்விக்கின்ற ஒரு சிறந்த சிறப்புகளை தொடர்ந்து அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நானும் அதிலே கலந்து கொண்டு அதில் பங்கேற்று நான் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த அவனி கலை பண்பாட்டுத்துறை என்பது நம்முடைய ஆதவன் அவர்கள் கூறியது போல அவனி என்கின்ற இந்த பெயரை அவர்கள் எப்படி இதை ஆரம்பித்தார்களோ என்பது எனக்கு தெரியவில்லை. ஏனால் அவனி என்கின்ற உலகம் பூராவும் இந்த கலை போய் சேர வேண்டும். ஏனென்று சொன்னால் அத்தனை திறமைகளும் இருக்கின்ற நம்முடைய கலைஞர்கள் ஏன் இன்றைக்கு ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியவில்லை என்கின்ற ஆதங்கம் எனக்கு எப்பொழுதுமே உண்டு. நம்முடைய கலை பண்பாட்டுடைய தலைவர் நம்முடைய கலியபெருமாள் அவர்கள் அவருடைய காலத்தில்தான் நம்முடைய
புதுச்சேரியை சார்ந்த அத்தனை பேருக்கும் கலை மாமணி தமிழ் மாமணி என்ற நிறைய பேர்களை அவர்கள் ஊக்கப்படுத்தி அவர்களும் இந்த சமூகத்திலே ஒரு அடையாளமாக வர வேண்டும், அவர்களும் இந்த சமுதாயத்திலே ஒரு தலைநிமிர்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்போடு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் கூட அவர் இன்றைக்கு ஒரு நல்ல பொறுப்பிலே இருந்து அவர் ஓய்வு பெற்றாலும் அடுத்த நிலையிலே அவர் செல்லாமல் தான் ஏற்றுக்கொண்ட அந்த பணியை மேலும் சிறப்பிக்க வேண்டும். அதன் மூலமாக அவர் மூலமாக பல கலைஞர்களை இன்றைக்கு உலகத்திற்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு அவர்கள் அதில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த அவனியினுடைய அமைப்பில் இருக்கிற பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரும் அவனியிலே பேசப்படுபவர்கள். ஒவ்வொருவருக்குமே ஒரு தனி திறமை உண்டு. அது கடிபெருமாக இருந்தாலும் சரி, குமரனாக இருந்தாலும் சரி, குணவதி மனிதனாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அத்தனை பேருமே இந்த கலையிலே மிக்க ஆர்வம் கொண்டு மற்றவருடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கலைஞன் எப்படி இந்த சமுதாயத்திற்கு அவர்களை அடையாளம் காட்ட வேண்டும் என்று ஒரு முனைப்போடு தான் ஏற்றுக்கொண்ட அந்த வேடத்திற்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு மக்களை மகிழ்விக்க வேண்டும், கலையிலே எந்த குறையும் இல்லாமல் அந்த கலையை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும், அதை மட்டுமே தன்னுடைய உணர்வாக லட்சியமாக கொண்டு அந்த கலைக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறவன் தான் கலைஞன். இன்றைக்கு கலைத்துறை மூலயமாகத்தான் இன்றைக்கு அத்துணை கருத்துக்களையும் இந்த சமூகத்திற்கு நம்மால் சொல்ல முடியும். இன்றைக்கு அரசியலாக இருந்தாலும் சரி, எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் கலைத்துறை மூலமாகத்தான் மக்களை நம்மால் சந்திக்க முடியும், மக்களுடைய எண்ண ஓட்டங்களை நம்மால் உணர முடியும் என்பதை இந்த கலை மூலமாக அனைவரும் நாம் அறிந்த ஒன்று. ஆகவே இந்த அவனி கலை பண்பாட்டு சங்கம் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும். இன்றைக்கு நான் சொல்வதுண்டு, இந்த கம்பன் கழகத்துடைய பொறுப்பிலே நான் வந்த பிறகு நான் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய ஈடுபட்டிருக்கின்ற அந்த துறையிலே அவர்களை உயர்த்த வேண்டும், ஒரு சிறந்த இடத்திற்கு அவர்கள் வர வேண்டும். அவர்கள் சிறந்த இடத்திற்கு வந்தால் அவர்கள் பல பேரை சிறப்புடையவர்களாக உருவாக்குவார்கள் என்கின்ற நோக்கத்திலே நான் செயல்படுவது உங்களுக்கெல்லாம் தெரியும். இங்கே நம்முடைய குணவதி மைந்தன் அவர்கள் கூறியது போல இன்றைக்கு பொறுப்பில் இருக்கிறவர்கள் எத்தனை இன்னல்களை படுகிறார்கள் என்பதெல்லாம் நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். நம்முடைய MS ராஜா அவர்கள் எல்லாம் நான் சிறிய வயசிலே கோவிந்தசாலையில் அரிசி கடை வைக்கும் போது அவர் வருவார். ஒரு மாணவ பருவத்திலே ஒரு இளைஞராக வந்தார். அவர் இந்த கலைத்துறையை உலகத்தை தமிழகத்தில் இருக்க அத்தனை கலைஞர்களையும் வர வைத்து இங்கே நாடகத்தை நடத்துவார். அவர் நாடகத்தை நடத்துவதற்கு முன்னாடி அவருடைய மனைவி காதிலே கம்மல் இருக்கும், மூக்குலே மூக்குத்தி இருக்கும். ஆனால் நாடகம் முடிந்தவருடைய கம்மலும் இருக்காது, மூக்குத்தியும் இருக்காது, கடன் வாங்கி விடுவார். ஏன் என்று சொன்னால் தான் எவ்வளவு சிரமப்பட்டாலும் கடன் பட்டாலும் இந்த கலையை நாம் நடத்த வேண்டும், இந்த நாடகத்தை இருக்கிறவர்களை அவருடைய வாழ்க்கையை உயர்வதற்கு நம்மாலான உழைப்பை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு துறையிலே சார்ந்தவர்களும் அவர்களுக்கெல்லாம் நான் அந்த இப்பொழுது அரசியல் இருந்தாலும் கூட நான் அரசியல் வரைக்கும் 20 ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு முன்பாலே கலைஞர் என்று சொன்னால், அந்த நாடகம் என்று சொன்னால் நான் அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு நான் ஒரு துணையாக ஒரு சாதாரண ஒரு எறும்பாகவாவது இருந்திருக்கிறேன் என்பதை இந்த மேடையிலே நான் இங்கே பேசுகிறேன் பொழுது எனக்கு அந்த உணர்வு ஏற்படுகிறது. ஏன்னு சொன்னால் எதிரிலே அவர்களுக்கு அத்தனை கலைஞர்கள் என்னால் பார்க்கப்பட்டவர்கள், அவர்களை நான் பேசியிருக்கிறேன், அவர்களோடு பழகியிருக்கிறேன், அவர்கள் நடத்துகின்ற துறை நாடகத்தை நான் போய் உட்கார்ந்து பார்த்திருக்கிறேன். ஆகவே ஒரு நாடக கலைஞன் இன்றைக்கு ஒரு வெற்றி இடத்திற்கு வர வேண்டும் சொன்னால் அவன் எவ்வளவு தியாகம் செய்திருப்பான் என்பதை நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு சாதாரண ஒரு 4 வரியை என்னாலே மனப்பாடம் செய்ய முடியவில்லை.
40 பக்கம் 50 பக்கத்தை மனப்பாடமாக செய்து ஏன் இந்த சமூகத்திற்கு அந்த உணர்வை ஏற்படுத்த வேண்டும், இந்த சமூகத்திற்கு தன்னாலான அந்த ஒரு அடையாளத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே எந்த கலைஞரும் தான் வாழ்வதற்காக வாழ்வதில்லை. எந்த கலைஞரும் தான் வசதியாக இருக்க வேண்டும், தன்னுடைய மனைவி வசதியாக இருக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள் வசதியாக இருக்க வேண்டும் வாழ்வதில்லை. எதிரே இருக்கின்ற ரசிகர்கள் அதை ஆர்வமாக கேட்க வேண்டும். ரசிகர்கள் மெய் மறந்து அது இருக்க வேண்டும். எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் ஒரு கலைஞன் அந்த வேடத்திலே வந்துவிட்டால் அந்த வேடனாகவே அந்த வேடத்துக்குரியவர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள் என்று சொன்னால் அது கலைஞனால் மட்டும்தான் இருக்கும். ஏனென்றால் நிறைய பேர் வெளியிலே வேடர்களாக இருப்பார்கள், உள்ளே நல்ல நண்பர்களாக இருப்பார்கள். சிலர் வெளியிலே நண்பர்களாக இருப்பார்கள். ஏனென்று சொல்ல வேடம் போடுவது வேடனுடைய தூய்மையான மனதில் உள்ளவர்கள் எல்லாம் வேடராக இருப்பார்கள். அப்படிப்பட்ட இந்த கலைஞருடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர வேண்டும். இந்த கலைஞருடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கூறி இன்னும் இங்கே கலை நிகழ்ச்சி நடத்த இன்னும் இருக்கிறது. அதிலே நானும் நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக வர வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த அவனியினுடைய கலை பண்பாட்டுடைய அடுத்த விழாவிலே கலைஞர்களால் கௌரவிக்கின்ற மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்து சிறப்பாக அதை கலைஞர்களுக்கு ஒரு கௌரவிக்கிற மாதிரி இருக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அதாவது ஒரு கலைஞனுக்கு ஏதாவது விபத்தோ ஏதாவது நிறுத்திவிட்டால் அந்த கலைஞனுக்கு பாதுகாக்கும் பொருட்டு இந்த ஸ்டார்கள் இன்சூரன்ஸ்ல 5 லட்சம் மதிப்பிலான இன்சூரன்ஸை இப்பொழுது கொடுக்கிறோம். அனைத்து கலைஞர்களுக்குமே இந்த இன்சூரன்ஸ் செய்யப்படும். ஏன்னா அனைத்து கலைஞர்களுமே நமது சொந்தங்கள், அதனால அவங்க அனைவருமே கொடுக்கலாம். முதல் நிகழ்ச்சியாக முறைப்படி இப்பொழுது வருகை கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு அவனி கலை பண்பாட்டு சங்கத்துடைய தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். கலை பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக தலைவர் அவர்கள் சாலைகளுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசனை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். எல்லோரும் அவர்களுக்கு அவனி கலைச்சங்கத்திற்கு உடைய கலவலின் மூலம் அவர்களுக்கு ஒரு கௌரவத்தை அளிக்குமாறு அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக கலைஞர்கள் எல்லாம் தன்னுடைய கற்ற கலை பலத்தில் மிகுந்த ஆர்வமாக இருப்பதை நான் பார்க்கிறேன். நான் கற்ற கலை அதன் மூலமாக மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்குவது, அந்த கலை மட்டும் கற்றுக் கொடுப்பது, அந்த கலை நலிந்து இல்லாமல் பாதுகாப்பது, இதெல்லாம் ஒரு பெரிய எண்ணத்தில் இருப்பாங்க, நோக்கத்தோடவே இருப்பாங்க. நம்ம அந்த கலை அழிவுகிறது இது வளரணும் ஒரு அப்படிப்பட்ட கலைஞரை ஊக்குவிப்பது என்பது அரசுடைய கடமை. கலைஞரை ஊக்குவிப்பது என்பது அரசுடைய ஒரு கடமையாக நாங்கள் கருதி கொண்டிருக்கிறோம். அதனால கலைஞர்களுக்கு கலைமாமணி விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்குரிய அந்த உதவித்தொகை கொடுக்கப்பட்டு வருகிறது. முன்னாள் இயக்குனர் சொன்ன மாதிரி கலை பண்பாடு எழுப்பும்போது சொன்ன ஒரு சீட்டை கேட்டாரு, இந்த மாதிரி செய்தி பண்ணணும், அங்கேயே நம்முடைய அரசியல் எப்போ பொறுப்பேற்றாலும் சரி மக்களுக்கு உண்மையாக நல்லதை செய்து கொடுப்பது தான் அவங்க முக்கிய வேலை. வேற எந்த சிந்தனை இருக்குது வாய்ப்பும் எது நல்லது செய்ய முடியுமோ அது மக்களுக்கு செய்து கொண்டே போகும். அதுதான் அந்த அரசுடைய கடமையாக நாங்கள் எப்பொழுதும் கருதுவது. அதே மாதிரி கலை பண்பாட்டுத்துறை மூலமாக என்னென்ன வசதிகள் அவர்கள் செய்து கொடுக்க முடியுமோ அதில் இந்த அரசு செய்து கொடுத்து கொண்டு வருகிறது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், கலைஞர்கள் ஊக்குவிப்பதற்காக நீங்கள் இந்த கலை பண்பாட்டு நடந்த விழாக்களிலெல்லாம் அவருடைய கலைஞர்களுக்கு புதுச்சேரி சார்ந்த கலைஞர்கள் அழைக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு வாய்ப்பினை கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு விழாக்களும் புதுச்சேரி சார்ந்த கலைஞர்கள் பங்கு கொள்வதை நாம் பார்க்கலாம், நிகழ்ச்சியை நடத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். காரணம் அவர்கள் நலிந்து விடக்கூடாது, அவர்கள் வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அரசுடைய எண்ணம். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நல்லா தனிப்பட்ட முறையில் ஒரு சில கலைகள் இங்கே நம்முடைய கலைஞரால் அருந்தப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகிறது.
பல இடங்களில் அந்த கலைஞர்கள் கொண்டு வந்து நல்ல பெயரை பூச்செடிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பல இடங்கள் இந்த கலைஞர்கள் சென்று கொண்டு விட்டு வருகிறார்கள். அதன் மூலமாக அந்த பூச்செடிக்கு நல்ல செயல் பொதுவாக கலை எப்படி அனைத்துக்கான கற்றுக்கொள்வாங்க, ஆனா மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி இதை சொல்லுவாங்க. கலைஞர்கள் மற்றவர்கள் மகிழ்ச்சி இருப்பவர்கள், மகிழ்ச்சியை செய்தவர்கள். பரதநாட்டியம் ஒரு சமயத்தில் பரதநாட்டியம் ஒரு குறிப்பிட்ட சிலர் கற்றுவிட்டாங்க. ஆனா இன்றைக்கு பரதநாட்டியம் எத்தனை பிள்ளைகளை கற்றுக்கிறாங்க, எத்தனை பயிற்சி நாட்டில் அவர்கள் நடத்துகிறாங்க. இசை, நடனம், இதெல்லாம் பூச்செடி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. கலைஞர்கள் அதிகமான அளவில் வந்துட்டு இருக்காங்க. பாரத கலைகள்லாம் இருக்குது. இந்த கலையை வளர்ப்பதற்கு, கலையை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு விதமாக இந்த பல்கலைக்கழகம் தேர்ந்து வரையில் பார்க்கிறேன். நான் நினைச்சேன் இந்த பல்கலைக்கழகம் பாரத பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறோம், இதுக்கு எந்த அளவுக்கு பலன் இருக்கும், பயன் நினைச்சேன். ஆனால் இன்று பல கலைகளை உருவாக்கப்பட்டு அவர்கள் சொந்தமாக பள்ளிகளுக்கு நடத்துவது, வெளிநாடுகளுக்கு சென்று கூட அந்த கலைகளை கற்றுக் கொடுத்து அவங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்வது என்ற நிலையில் மாணவர்கள். அப்போ பள்ளிக்கூடம் தொடங்குறதுனால அந்த கலை பல்கலைக்கூடம் தொடங்குறதுனால எந்த அளவுக்கு கலைகள் அங்கே பார்த்தா தெரியும். எல்லா கலையை கற்றுக் கொடுக்கும் வாய்ப்பும் அது உருவாக்கப்பட்டு இருக்குது. பாரத பல்கலைக்கழகம் வாயிலாக நல்ல கலைஞர்கள் உருவாக்கப்படுவது என்பது மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய கலைஞருடைய வாழ்க்கைக்கான உயர்வதற்கு நடவடிக்கை அரசு எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கைக்கான உயர்வதற்கு ஏன்னா பார்த்தா புதப்பத கலைஞர் வெளியீடு இருக்கிறத நம்ம வரவேற்று அது கொஞ்சம் மாறும்போது அரசு அது கேட்கவா அரசாங்கம் இப்பொழுது தலைமுறை அங்கே நிலையை ஏற்றுக்கொண்டு கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் முக்கிய பங்கு. கலைகள் மூலமாக நம்முடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகின்ற நிலையிலும் கலைஞர்கள் இருப்பதை பார்க்கிறோம். நிறைய வேலை இருக்குது, ஃபியூச்சர்ல நிறைய வேலை இருக்கு. அடிக்கடி சொல்லிட்டு வருவேன், நமக்கு ஒரு மாநில அந்தஸ்து வேணும். அடிக்கடி வலியுறுத்துவது மாநில அந்தஸ்து நமக்கு வேணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். சொல்லிக்கிட்டே இருக்கோம், கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா அந்த கிடைக்கின்ற வாய்ப்பினை உருவாக்கப்பட வேண்டியது கட்டாயமான ஒரு சூழல். நமக்கு வேணும் மாநில அந்தஸ்து நமக்கு தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு உங்கள் மூலமாக கூட அந்த எண்ணத்தை மட்டும் கொடுத்து மற்றவர்கள் ஏற்படுத்தி மாநில அந்தஸ்து பெறுவதற்கு நடவடிக்கை நாம் எடுக்க வேண்டும், எடுத்தாக வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சிக்கு அதிகாரம் வேண்டும் என்ற ஒரு எண்ணம், அந்த அதிகாரம் தேவை. எல்லோருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேணும் என்ற நிலையை நாம் பெறுவதற்கு கலைஞர் மூலமாகவும் ஒரு வாய்ப்பு இருக்கலாம். தமது பணியை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு கலைகளை வளர்ப்பதில் நம்முடைய அரசு நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த சங்கத்திற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை கூறி வாய்ப்பு